தளபதி விஜய் வந்து அவருடைய ரசிகர் மன்றம், அதாவது விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுறதுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து டெல்லி போகிறதா அப்படின்னு வந்து நியூஸ்லாம் வெளில வந்திருக்கு. அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து ஒரு கட்சி பேர், அதாவது தமிழக முன்னேற்ற கழகம், தமுக, டிஎம்கே அப்படின்ற மாதிரி பதிவு பண்ண போகிறதா வந்து நிறைய செய்திகள் வெளியே வந்துட்டுருக்கு. இப்போது விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அப்படின்ற அவருடைய ட்விட்டர் ஹேண்டலில் நம்ம போய் பார்க்கும்போது அவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு யூடியூப் பேஜ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, அவருடைய கட்சி அந்த கொடி வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு, நடுவில் வந்து எல்லோ, அது மாதிரியான இருக்கும். ஏற்கனவே அவர் வந்து ஒரு சாங் வரும், நெஞ்சுக்குள்ளே குடி இருக்கும்னு, அதில் கூட அதை வந்து சிம்பாலிக்காக ஆல்ரெடி அவர் வந்து இது மாதிரி தான் கட்சி கொடி இருக்கும் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியோடைய லோகோ வந்து உழைத்திடு, உயர்ந்திடு, அதுக்கப்புறம் உதவிடு, இந்த 3 வார்த்தைகள் வர மாதிரி அவருடைய கட்சி வந்து அந்த லோகோ இருக்க போகுது அப்படின்றதும் வந்து அந்த ட்விட்டர் ஹேண்டிலும் சரி, அந்த யூடியூப் பேஜும் பார்க்கும்போது தெரியுது. தமிழ் சினிமாவிலேருந்து பெரிய பெரிய ஸ்டார் நடிகர்கள்லாம் வந்து ஆல்ரெடி அரசியலில் வந்திருக்காங்க, முதலமைச்சராகவும் இருந்திருக்காங்க. நடிகர்கள்னு சொல்லணும்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார், அவங்களும் வந்து 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட பல முறை சிஎம்மாக தமிழ்நாட்டை வந்து ஆண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருவார் அப்படின்னு, அவர் வரப்போகிறாருன்னு கூட பல சமயம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரால் வர முடியாத ஹெல்த் கண்டிஷனால் அவரால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ கூட அவர் வந்து 1996 அவர் வந்து அரசியலில் வந்திருந்தால் அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற பேச்சு வந்து இப்பவும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புரட்சி கலைஞர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க. அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் இருந்தார். அதுவே கூட பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அவர் வந்து சிஎம்மாக ஆகிருக்கலாம் அப்படின்னு கூட இப்போவும் நிறைய பேர் சொல்கிறது உண்டு. ஸோ அந்த வகையில் அதுக்கு அடுத்த தலைமுறையாக ஒரு டாப் நடிகர்கள்னால் வந்து அது வந்து விஜய் அண்ட் அஜித் அப்படி தான். அந்த வகையில் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு. அப்போவே வந்து ஒரு கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு. எப்படின்னா, தலைவா டைம் டு லீடுன்னு அந்த படம் போஸ்டர் ரிலீஸ் ஆன சமயத்தில் அந்த டைம் டு லீடுன்றது ஒரு அரசியலில் வரப்போகிற என்ட்ரியை குறிக்கிற மாதிரி இருக்குன்னு அப்போது ஒரு சர்ச்சையாகி, அதுக்கப்புறம் அதுக்காக வந்து இன்டைரக்டாக அவர் வந்து அவர் மேலே சில அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கை கட்டி மன்னிப்பு கேட்குற மாதிரியான வீடியோலாம் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சில சூழ்நிலைலாம் உருவாச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சர்க்காரில் வந்து நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி முழுக்க முழுக்க அது வந்து ஒரு அரசியல் படமாகவே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வந்து ஒரு படமாக காட்டின மாதிரி தான் ஒரு அந்த படம் வந்து இருந்துச்சு. ஏற்கனவே லைக் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ரமணான்ற ஒரு சம்பவம் பண்ணார் முருகதாஸ். அதுக்கப்புறம் தளபதி விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கார்னு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. இப்போ வந்து லைக் கரண்ட் ஜென்ரேஷனில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகக்கூடிய படங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர்னால் அது வந்து விஜய் அவர்கள் தான். அவருடைய படங்கள் எல்லாமே வந்து லைக் கன்சிஸ்டண்ட்டாக வந்து சூப்பர் ஹிட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் லைக் படம் வந்து சுமாராக இருந்தாலும், பீஸ்ட் ஆகட்டும், இல்லை லியோ பார்ட் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் கதை வந்து சுமாராக தான் போச்சு அப்படின்னா கூட, அப்போது வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கலெக்ஷனில் தான் வந்து வருது. ஸோ அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் வந்து அவர் வந்து ரசிக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அவருடைய மாஸோட பீக்கில் இருக்கிற சமயத்தில் கரெக்டான டைமில் அவர் வந்து அரசியலில் என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 96 அரசியலுக்கு வந்திருந்தால் எந்த அளவுக்கு ஒரு பீக் டைமில் அவர் வந்திருப்பாரோ, அவருடைய பீக் டைமில் அவர் வந்திருப்பாரோ, அது மாதிரியான ஒரு வாய்ப்பை விஜய் அவர்கள் வந்து தவற விடாமல் இந்த மாதிரி ஒரு பீக் டைமில் அவர் வராரு. மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ எழுப்புகிற கேள்வி. அவர் வந்து 2026 சட்டமன்ற எலெக்ஷனை டார்கெட் பண்ணி வராரு அப்படின்றது தெரியுது. ஆனால் இப்போது இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது குறிப்பாக சொல்லணும்னா அது வந்து ஏப்ரல் மிட்வீக்கில் வந்து இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்னு. ஆனால் இந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து அவசரமாக வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்னும்போது
அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழும்புது. ஸோ விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியலில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். சில கட்சிகள்லாம் வந்து லைக் விஜயோட மாசை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா தல அஜித். அவரை எப்படியாவது அரசியலில் இழுக்கலாமா அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறதா வந்து செய்திகள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கூட தெரியல. அவர் வந்து அவருடைய சிந்தனையே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்து கார் ரேசிங் அவருடைய பேஷன்னு. அவர் வந்து வேர்ல்டு டூர் பைக் ரைட்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் சினிமாவே வந்து அது ஒரு ஜாபாக தான் பண்ணுறாரு. அவருடைய பேஷனே வந்து வேறு அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பல சமயம் வெளிக்காட்டியிருக்காரு. அவருடைய ரசிகர் மன்றமே வந்து அவர் வந்து கலைச்சிட்டாரு. அது வேணாம், அதனால் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வருது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை கலைச்சிட்டாரு. ஒருவேளை அவருக்கு பெரிய அரசியல் நோக்கு இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து கலைச்சிருக்க மாட்டார். அந்த வகையில் தலை வந்து அரசியலுக்கு வர்றதுன்றது வாய்ப்பு இல்லை. ஏன்னா சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கே அவர் வரமாட்டார். அப்படின்ற சமயத்தில் அவர் அரசியலுக்கெலாம் வர வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் இப்போதைக்கு ஒரு கருத்தாக இருக்குது. ஒருவேளை தலை வந்து ஹைப்போத்தட்டிக்கலாக அரசியலுக்கு வராருன்னா அவருடைய கட்சி பேர் வந்து என்னவாக இருக்கும்? இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னா, அஜித் அவர்களுடைய சென்டிமெண்ட் வந்து வி அப்படின்றனால வீர தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி கூட எதுவும் இருக்கலாம். பட் எனவே ஃப்யூச்சர் இஸ் அன்சர்டன். அவர் வந்து வருவாரா மாட்டாரா அப்படின்றது இப்போதைக்கு ஒரு 95% சான்ஸ் அவர் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சரி, மக்கள் எப்படி தளபதி விஜய் அவர்கள் ஆதரவு தருவாங்க? 2026 வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி தற்போதைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயா வாசஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ட் வாசஸ் நம்ம தளபதி விஜய். ஸோ இந்த இடத்துல அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மாசு இருக்கும் அப்படின்றது பார்க்கணும். நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Soko. Do subscribe to the channel, guys. Bye.